வெந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நிலை யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26/1/2026 தை மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் முன்னேற்றத்திற்கு உண்டான நல்ல செய்திகள், புதிய சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுவதும், நலம், வீடு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் கிடைப்பதும் யோக பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். அசையா பொருள் சேர்க்கை, தொழில் ரீதியான உண்மைகள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் தட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் அதீதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, பணத்திற்குண்டான பிரச்சனைகள் தீர்வது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது, பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலமான சூழ்நிலையையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய நாள். தொழில் சார்ந்த மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது கடகத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். புதிய அறிமுகங்கள், பயணங்கள் சமயத்திலும் எல்லா இடத்திலும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது செல்வாக்கையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது செல்வாக்கை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் மிகப்பெரிய பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் மட்டும் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது சகலத்திலும் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் விஷயம், குடும்ப விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்து இல்லாமல் இருப்பதும், வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயத்திற்கும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளுக்கும் அதீத முக்கியத்துவம் கொடுப்பதும் நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பழைய கடன்கள்
பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் உயரக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கும் இழுபறியாக இருந்த நிலைமையும் மாறக்கூடிய அமைப்பு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகளிடம் பூத கண்ணாடி ஆராய்ச்சியில் இருந்தால் தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய மேன்மையும் சந்தோஷத்தையும் அடையக்கூடிய பிராப்தம். தொழில் ரீதியாக அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். யோகமும் அனுகூலமும் வாகன அமைப்பில் மாற்றங்களும் உரித்தான அற்புதமான அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோகத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். யோகத்தை அதிகமாக தைரியம், தன்னம்பிக்கை, இழுபறியாக இருந்த சிக்கல், சுபகாரிய தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஏற்படுவதும், உறவினர்கள், நண்பர்கள் என்று ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், ப்ரமோஷன் தடைகள், இன்க்ரிமெண்ட் தடைகள், இன்வெஸ்ட்மெண்ட் தடைகள் எல்லாம் நீங்குவதற்குண்டான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று யோகத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.